புற்றுங்க ஆனா வந்து சேர்ந்துட்டு நம்ம மட்டும்தான் வந்தது உப்பு கைவிட்டு சேருமா சேர்க்காது சேர்த்தா கையை விட்டுவோம்னா சேர்க்கலாமா கையை விட்டுவோம் எவ்வளவு பெரிய விஞ்ஞானங்கிறது அதனாலதான் சொல்றேன் அது ஒரு எல்லை அல்ல அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா தோத்து போடுவீங்க தோக்காது அது நினைக்காதீங்க விஞ்ஞானம் வருது அது நம்ம வாழ்க்கையை தூய்மைப்படுத்தவே படுத்தாது. இப்ப பாருங்க கார்பாலிக் சோப் தேய்ச்சி கொடுத்தோமா இல்லையா? கார்பாலிக் எது நாய்க்கு போட சோப் டைபா இருக்குமிடம் கொஞ்சம் சாரி சட்டசபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது சரியா? அது இருக்குமிடம் ஆரோக்கியம் இருக்குமிடம் எங்க இருக்கு? நாய்கள் பாடுற பொருள் நம்ம மேல போட்டுட்டு சொல்றான். இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 6 அடி கூந்தல் வச்சுக்கிட்டு இவங்க போய் ஆத்துல குளிச்சாங்கன்னா அந்த அந்த மீனெல்லாம் சொல்லணும் மகாதேவி மகாலட்சுமி குளிக்கிறாப்பா எனக்கு அழுகு கிடைக்குப்பா சந்தோஷமா இருக்கும். இப்ப போய் குளிச்சாங்கன்னா ஐயோ இந்த முண்டை வந்து குளிக்க முடியாது. ஏன்னா போடுறது எல்லாம் என்னது எது சாபம் இருக்குது மீன். அட பொதுவாவே இந்த அம்மா வந்து குளிக்குது நம்மள வந்து இங்க இருந்து பாரு ஆம்பளைக்கு அதான் இந்த கரகாரம் குடிக்கிறத பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்க மாட்டேங்குது. கெமிக்கலா குடிச்சுக்கிட்டுனா எல்லாமே கெமிக்கல். அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு சுற்றுச்சூழலை முதலும் கோணல் முற்றிலும் கோணல் முதலும் கோணல் முற்றிலும் கோணல் கோணலாக வச்சுக்கிட்டோம் நம்ம மட்டும். முற்றிலும் கோணலா நம்ம ஆரம்பத்தை பல்லு தேய்க்கிறோம். பல்லு தேய்க்கிறத உலகத்துல நம்ம தமிழர்கள் அருமையான பல்லு தேய்க்கிற ஒரு தத்துவத்தை சொன்னாங்க. பல்லு தேய்க்கிறதுனா பல்ல தேய்க்கிறதுன்னு உலகம் ஃபுல்லா புரிஞ்சுக்கிறது. பல்லு தேய்க்கிறதுனா வயிற்று கழுவுறது சரிங்களா? கரிசனாங்க நீ இல்லை வல்லார இதை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம பல பொருள் எப்படி செய்யறதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். பல்பொடி அந்த பல்பொடியை எடுத்து ஒரு விரலை எடுத்து கை எடுத்ததுல பெஸ்ட் ஓரல் பி இல்லை உலகத்திலே சிறந்த சாஃப்ட் எது? கைதான். ஓரல் பிக்கு அறிவு உண்டா? அதான் சொல்றான் உலகத்திலே சிறந்தது எது? சாஃப்டா இருக்கிறது எது? ஓரல் பின்னு சொல்லிட்டு இருக்கான். அது இல்லை கைதான், கை விரல் தான். இது இப்போ இதுக்கு அறிவு உண்டு. அது சொத்த இருந்ததுன்னா பாருங்க லைட்டா எடுத்து எடுத்துருவாங்க. ஓரல் பி இருக்குமா? இருக்காதே. நம்ம நம்புறோம் அது ஓரல் பி தான் ரொம்ப சாஃப்டானது. உங்க கை தான் சாஃப்டானது. அதுல கையால தாங்கும் அளவுக்கு தேய்ங்க. தேய்ச்சிட்டு 2 விரலால நாக்க தேய்ங்க. தேய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கிட்ட கொண்டு போங்க. அப்படியே வரும். காலம்பரை சொன்ன பார்த்தீங்களா? ஆமாம் நீங்க அது உடம்புக்கு நல்லது. அன்றைய தினத்தை பாருங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. காலம்பரை 7:30 மணிக்குள்ள பல்லு தேய்க்கணும். ஏன்னா அது ரத்தத்துல அந்த ஆமம் கலந்து விடுகிறது. அதனால நம்ம அதுல இருந்து விலகி வாழணும், அதை ஒதுக்கணும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வியாதிஸ்தர்களுக்கெல்லாம் ஒரு 8 மணி வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதை அப்படியே சுட்டி விடுவாங்க. அப்படியே போய் துவச்சி எடுக்கணும். வாமன தோற்றி அதெல்லாம் செய்வாங்க. உப்பு தண்ணி வச்சு குதிப்பு கலக்கலாம். அதை கூட செய்யலாம். ஏன் சிரமம்? இதை பண்ண அப்படியே வாய் நிறைய உமி நீர் வரும். அப்படியே பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 3வது தான் கட்டவரல் எடுத்துக்கிட்டு இந்த மேல் எண்ணத்தை தேய்க்கணும். சரிங்களா? மேல் எண்ணத்தை தேய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கிட்ட கொண்டு போங்க. எவ்வளவு போகணும்? அப்ப கண்ணு 2லேருந்து தாரையாக தண்ணி சைனஸ் எங்க ஒழுங்கு. சரியா? இதுதான் பல்லு தேய்க்கிறது. நம்ம நாட்டில் இரவில் பல்லு தேய்க்கிறான்னு எந்த கருத்து இதுலையா எழுதியிருக்காங்க? சாப்பிட்ட பிறகு பல்லு தேய்க்கல். இது என்னது? பல்லு தேய்க்கிற கான்செப்டே எங்க ஊர்ல வேறடா. ஒரு முறை சாப்பிடும் முறை ஒரு முறை பல்லு தேய்க்க. என்ன வாழ்க்கைக்குள்ள பல்லு தேய்க்கல எப்பா கேட்க? டாக்டர் ரொம்ப கையில வந்து கையையும் கட்டிக்கிட்டு
காஃபி சாப்பிட்டா கூட மயக்கம் பிடிச்சிருக்கு சார். இன்னும் அது மாதிரிலாம் பண்ணதே இல்லைப்பா. நம்ம ஆரோக்கியம் எங்கே கட்டு போச்சு நமக்கு? இரவு பல்லு தேய்ச்சி சாப்பிடுறதுங்க. இரவுல பல்லு தேய்க்கிறத வேண்டாம்னு சொல்றேன். அது இன்னமும் தெய்வீக கடமையா நினைச்சுக்கிட்டு இரவுல பல்லு தேய்ச்சாதான் அவங்க ஆரோக்கியம் வரலாம் நினைச்சுக்கிட்டு ஏமா போகாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா தேய்ச்சிங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு சொட்டு சுத்தமான தேன், ஒரு சொட்டு 2 சொட்டு நாட்டில் விட்டுட்டு அப்படி பண்ணிட்டு தூங்குங்க. எந்த பாக்டீரியா குரோத்தும் வராதிங்க. தேன் என்னத்துக்கு? எதையும் வளர்க்காது தேன். சரிங்களா? நம்ம உடம்ப கூட பாடம் பண்ணதுக்கு என்ன பண்ணுவாங்க? தேனால தான் பாடம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ தேனை அப்படி பண்ணுங்க. இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்கள் கவனிக்க வேண்டியது, கிட்ட போகும்போது உன் நாத்தம் அப்படின்னு 2 பேரும் சொல்லக்கூடாது. கரெக்டா? தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லக்கூடாது. அருமையா தேனை கொடுத்து, தேனா குடிக்கணும்னு சொல்லுவார்ல, 2 கடிக்கிற கான்ஸ்டிபேஷன் வந்துடும். தேனை நேரடியாக சாப்பிடக்கூடாது. தேனை டைலூட்டட் பண்ணதான் சாப்பிடணும், வெந்நீர்லையோ பச்சை தண்ணியிலையோ. அதனால தேனை அப்படிதான் நீங்க சாப்பிடணும். ஸோ நான் சொல்றது 2-3 சொட்டை விட்டுவிட்டு வாய் ஃபுல்லாக தடவை விட்டு அப்படியே படுத்துங்க. நல்ல தேனா தான் ரொம்ப பண்ணுங்க. கதியில நல்ல தேனை கிடைக்கும், பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வாழ்வியல் விஷயங்கள். நாம் என்ன செய்யணும்? காலம்பரை எழுந்து அந்த பிராண்டட் ஒரு பல் பொடியை வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட்டு ஈஸியாக போச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமே கூட பல் பொடி அது மெட்டல் அடிச்சுட்டு யாராவது படிச்சிருந்தா தெரியும். ஒரு சாஃப்டும் ஒரு ஹார்டும் சேர்ந்ததுன்னா எது தெரியும்? முதல்ல ஹார்டு தான் தெரியும். சாஃப்டும் ஒரு ஹார்டும் தேய்ஞ்சதுன்னா ஹார்டு தான் முதல்ல தெரியும். உங்கள் பல்லு தான் தெரியும். தெரிஞ்சுங்க. எங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு ஒரு கம்பெனி சொல்லிச்சுன்னா உங்க பல்ல உடைச்சுட்டான்னு அர்த்தம். பிரஷ் தேய்க்கிறது என்ன ஆகுறீங்க? அது பிரஷ் ஏன் தேய்க்கணும்? ஏன் தேய்க்கணும்? இல்ல காரணம் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பிரஷ் ஏதாவது ஒரு காரணம் யாராவது இதுக்காக தானே சொல்றேன், இதுக்காக தானே நான் பிரஷ் வைக்கணும். ஒரு காரணம் மாசத்துக்கு 40 ரூபா பிரஷுக்கு மட்டும். அவங்க வேற கவலைப்படுறான். இந்தியர்கள் 2-3 விஷயத்தை பற்றி கவலைப்படுறான். சொல்றதுக்கே வைக்க கிடையாது. பல்லு தெரியுது ஒரு தினம் ஒரு பல்ப ஒரு பிரஷில் உபயோகப்படுத்தினா மனமடையாங்களே மாதம் வச்சிருக்காங்க ஒரே பிரச்சனை அப்படிங்கிற கவலை. அவங்க வேர்ல்டு டென்டிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவன் ரொம்ப கவலைப்படுறான். ரொம்ப கவலை. அப்பப்போ பண்ணோமா 40 ரூபாய்க்கு பணம் தெரிஞ்சுட்டு அப்படி சொல்லி விட்டுருக்கோம். இப்படி ஒரு நிலைய நம்ம முன்னாடி நிறுத்திக்கலாம். கொஞ்சமாவது யோசனை பண்ணுங்க. இந்த டூத் பிரஷ் என்னது? யாராவது திதிக்க பல்லு தேய்க்கணும்னு கேட்டீங்களா? டியர் கோல்கேட் ஓனர், ஐ வாண்ட் எங்கேயாவது கேட்டீங்களா? எதுக்கு சர்க்கரை சேர்த்தான்? சரியா? புரிஞ்சுதாங்க? ஏமாற்றம் திட்டங்கள் நம்மளை ஜஸ்ட் டியூப் பண்ணுறதுக்கான விஞ்ஞானம் மயங்கி இருக்கு. விஞ்ஞானத்தில் நாம் மயங்கி விஞ்ஞானம் தான் ஒஸ்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கர்மானதெல்லாம் கொண்டு வந்து நம்ம மேலே சேர்த்து விட்டுட்டு நம்மளை கம்ப்ளீட் அடிமைகள். ஒரு குடும்பம் குடிச்சதுன்னா 25 ரூபா போச்சு. அந்த காலத்தில் ஒரு ஷாம்பு போட்டு குடிக்கிறாங்கன்னா ஒரு குடும்பம் 25 ரூபா உபயோகப்படுத்துது ஒரு நாள். ஒரு சோப்பு, இந்த சோப்பு எதுக்காக நல்லதுன்னா அந்த வீட்டு வாசல்ல கூட அது நல்லதில்லை. இந்த சோப்பு தண்ணி நல்லதில்லை. காலம்பரிய சோப்பு தண்ணி நல்லதில்லை. அதுல இருக்கிற பெட்ரோலியம் ஜெல்லியும் நல்லதில்லை. ஸோ எல்லாமே நல்லது இல்லாத ஒன்று உங்க கையில் விட்டுட்டு சீப்பாக கொடுங்க. உங்களுக்கு யார் கேட்டாங்க? யாராவது சீப்புன்னு கேட்டீங்களா? நல்ல பொருட்களை கேட்டு வாங்க வேண்டியதானே. நல்ல பொருட்களை இந்த சீப்பாக கொடுக்குறேன். இன்ஜினியரிங் காலேஜில் சார் சீப்பாக கொடுக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜ் அது 42 லட்ச ரூபா சார் டொனேஷன். ஃபீஸ் எவ்வளோ தெரியாது. இது 35 லட்ச ரூபா தான் சார். சீப்பாக சீப்பு என்னதுக்காக சீப்பாக போகணும்? எல்லா வளமும் உள்ள நாடுங்க நம்ம நாடு பாருங்க. 200 கிலோமீட்டருக்கு ஒரு கிளைமேட்டிக் ஜோன் கம்பெனி சொன்னார். அந்த ஒரு கிளைமேட் ஜோன் உருவாகும். ஒரு 200 இங்கேருந்து தஞ்சாவூர், வேலூர் வேற கிளைமேட்டிக், பெங்களூர் வேற, மதுரை வேற, திருநெல்வேலி, ராமநாதபுரம் வேற. பாருங்க ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள எத்தனை ஜோன் இருக்கு. அத்தனை ஜோன்லையும் அத்தனை வெரைட்டி ஆஃப் கிளைமேட்டிக் ஜோன்.
அத்தனை வெரைட்டி ஆஃப் கிளைமேட்டிங் சோடான்னு மட்டும் இல்லை, அத்தனை வெரைட்டி ஆஃப் பொருட்கள், உபயோகப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கரெக்டா? இத்தனையும் எங்கே போச்சு? யூனிவர்சல். எல்லாரும் அரிசி சாப்பிடும். ஏன் காரணம்? எல்லாரும் அரிசி சாப்பிட வேண்டியதான். எல்லாரும் எதுக்கு சாப்பிடணும்? காலம்பரம் சொன்னார் பாருங்க, அவர் கிழங்கே சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் பழக்கம் வந்தால் இருந்துட்டு போகுது இல்லை சார். அவர் ஏன் பாவம் சாதத்தை சாப்பிடு மெனக்கட்டு அவரை போய் திருத்தணும். அவன் நல்லா இருந்துட்டு இருக்காங்க, அருமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அரிசி கொடு, அரிசி கொடுப்பது எனக்கு கடமை. சோத்தை கொடுக்கறது அவன் கடமையா இருக்கலாம், அரிசி கொடுக்கறது யார் கேட்டாதான் மூளை சொன்ன. காலம்புற உணவுக்கு பசி, பசிக்கு உணவு தான் வேண்டும், பசிக்கு மசாலா தோசை உணவு அல்ல. கரெக்டா? இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பசிக்கு உணவு தான் பதில், மசாலா தோசை பதில் அல்ல. மசாலா தோசைங்களும் உங்க மூளைக்கு தான் பதில். அதுதான் இடைஞ்சல் பண்ணுது. மசாலா தோசையோட மற்ற விஷயங்கள்லாம் மசாலாக்கள்லாம் சேர்ந்து மறுநாள் வரலையும் உங்களை துறக்குது. கண்ணீர் வெடிக்க வரல. புரியல? முதல் பேஜ், ரெண்டாவது பேஜ் இந்து அனைத்த மாவ சாப்பிடுறாங்க. கடுமையா அரைஞ்சிட்டாங்க வச்சுங்க. அதெல்லாம் உங்களால உள்ளார தள்ளி கொண்டு போறது கஷ்டம். கொஞ்சம் போரஸா இருக்கணும். போரஸ்னா பொறப்பு, அது மாதிரி தான் இருக்கணும். அரிசி உப்புமா பண்ணுங்க, கரெக்டுங்களா? படிச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும். மூலிகைகளை நிறைய எடுத்துக்கணும், வெரைட்டியை சாப்பிடணும். ஒரே மோனோடைட். காலம்பரை எழுந்த உடனே சோறு, மத்தியானம் இட்லி, சாயந்தரம் காலம்பரை வெத்த குழம்பு, காரக்குழம்பு, சாயந்தரம் சாம்பார். இதுக்கு பேர் நாங்கள் வெரைட்டியாக தான் சாப்பிட்றோம். இதுக்கு பேர் இல்லைங்க. இந்த ஒரே சாப்பாடை மாற்றி மாற்றி சாப்பிட்றது. இட்லி தோசை, நேற்று தோசை இன்னைக்கு இட்லி, இது ஒரு வெரைட்டி. இது பேர் வெரைட்டி இல்லை. ஒரு நாளைக்கு நான் சொல்லட்டோமா, இங்கே யாரும் அது மாதிரி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நிறைய பேருக்கு நம்ம குழந்தைகள், எல்லா குழந்தைகளையும் இன்னைக்கு ஒபீஸ், உலகத்தையே கொள்ளுது, குண்டுத்தன்மை. இது எப்படி குறைக்கிறது? ஒன்றும் கிடையாதுமா. பூசணிக்காய், பரங்கிக்காய், சாரி பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், நான்காய். அதுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய முருங்கைக்காய். சரிங்களா? இதை வேக வைங்க, எப்படியோ லேசாக வேக வைங்க. அதை அப்படியே மிளகும் சீரகமும் சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பசி என்பதே இருக்காது. ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு நோயின்றி வேணும். இப்போ எங்கே வந்தது? மசாலா தோசை தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுச்சு. கொஞ்சம் தூரத்தை வைங்க. கொஞ்சம் தள்ளி நில்லு. ரைட்டா? என்னென்ன சொன்னேன்? நோ, பரங்கிக்காய் இல்லைன்னு சொல்லிட்டேன். புடலங்காய் அதோட சேர்ந்த இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் வளவளத்து போகும். மற்ற முருங்கைக்காய் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதோட சேர்த்து ஒரு மாதிரி சாப்பிட்டு பாருங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க, இதாண்டா உனக்கு சோறு. அழகாக கப்பில் போட்டு, அதுக்குன்னு அழுக்கு கப்பில் கொடுங்க. பழன்னு ஒரு பிளாஸ்டிக் டப்பா, ஒரு எவசல் டப்பா வாங்கி அதில் ஸ்பூனை போட்டு கையில் அப்படியே பிரமாதம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, வெள்ளைக்காரன் ரோட்டில் இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் வந்து அந்த கத்தியால் வெட்டி தான் சாப்பிடுவாங்க. இதை வடையை கூட நம்ம வடையை அப்படியே வாயில் ஓட்டு போடுவோம். அப்போ வடையை எடுத்துன்னு போய் ரோட்டில் வைக்கிற அதே ஈமூச்ச வடை தான் அவனுக்கும் எங்கே கிடைக்கும். அப்போ எடுத்துன்னு போய் அந்த ரூமில் உட்காந்துட்டு அந்த கர்ட்டனை போட்டுருவான். கர்ட்டன் போட்டால் தான் அவன் சாப்பிடலாம். அந்த கர்ட்டனை போட்டுருவான். போட்டு உட்காந்து டேபிளில் உட்காந்துட்டு அந்த ஒரு கத்தி ஒரு பிடிச்சிக்கிட்டு அதை போட்டு அப்படி நம்ம வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு என்ன சாப்பிட்றாங்க பாருங்க. எதை சாப்பிடலாம்? அதே ஈமூச்ச வரதான். ஆனால் இந்த மாதிரி உட்காந்துட்டு சாப்பிடலாம். நான் இப்படி சாப்பிட்றதான் தெரியும். நீங்களும் என்ன பண்ண, குழந்தைங்களுக்கு இது மாதிரி போட்டு இது சாப்பிட்றாங்க. பெண்கள், முக்கியமான பெண்கள். ஆம்பளையாவது இந்த பெண்களுக்கு இந்த பூப்பெய்தின பிறகு வரக்கூடிய குண்டுத்தன்மை ஆபத்தானது. அதுக்கு முன்னாடி குண்டுத்தன்மை இருந்தால் கவலைப்படாதீங்க. சரியா? பெண்களை பொறுத்தவரை 7 வயசுலேயே பார்த்தா புற்றுநோய் பூச்சி பண்ணு, அது ரொம்ப கவலைப்படலாம். பூப்பெய்துன்னா எல்லாம் சரியாயிடும். அதுக்கு ஒரு பெரிய மாற்று இருக்கு, அது சரியாயிடும். ஆம்பளை அவனும் ஒரு 10-12 வயசு வரலையே இருந்தான்னா கவலைப்பட வேண்டாம், ரொம்ப குண்டா இருக்குன்னு. ஆனால் அந்த 12 வயசுக்கு மேலே அவன் குண்டு தன்மையா இல்லையான்னு புரிஞ்சிடும். அம்மா கடைசியாக கண்டுபிடிக்கிறவன் அம்மா,
அம்மா இன்னைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க, என் பிள்ளை கரெக்டாக இருக்காங்க. எல்லாமே இதே ஸ்டீரியோ டைப்பில் கிடக்கு. என்ன பண்ணுறது, எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, நல்லா தானே இருக்க நீ. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவானா சொந்தது, ஒரு பொய் சொல்லிட்டியம்மா அப்படிமா நாகேஷ். என்ன தெரியுமா, சர்வர் சொந்ததில்லை என்ன அழகுன்னு சொல்லி பொய் அம்மா நீ அழகாட்டா அப்படின்பா. எல்லாமா எங்கள் வீட்டில் கூட என் மனைவி சகப்பு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, என் பையன் சகப்பு இருப்பான். என்ன பார்த்து என் பொண்ணு சிரிப்போம், ஐயோ உங்கள் அம்மாவுக்கு சிகப்பு எது கருப்பு எதுன்னே தெரியாது. அது எங்கள் அம்மா சொல்லுங்க, என் பையன் சிகப்பு தான் பிரவுண்டு, நான் மாற்றுவா பிரவுண்டு. அம்மாவுக்கு அது ஒரு புள்ள மேலே ஒரு குழந்தைங்க மேலே எல்லாம் மேலே ஒரு பாசம். அந்த பாசம் ஒரு எல்லையை கடந்து போய் அவன் குண்டாவே இருந்துட்டு போகிறான். விடுங்க, அவனை போய் ஒன்றும் பண்ணாதீங்க, புருஷனை அவனை போய் ஒன்றும் சொல்லாதீங்க. அவன் கொஞ்சம் நான் என்னோட வந்து கொஞ்சம் தண்ணி இங்கே எடுக்கணும், அதெல்லாம் வேண்டாம், படிக்கணும் பண்ணாதீங்க. அவனை அப்படியே கோழி வளர்க்குற மாதிரி கோழி வந்து திரும்பக்கூடாது. கோழி மேஜர் கோழி வளர்க்குறதுக்கு சொல்லி கொடுக்குற பாடத்தை கேட்டு பாருங்க. அந்த கோழி அப்படி தெரியக்கூடாது, அதில் எல்லாமே கிடைச்சிடணும். தண்ணி அங்கே கிடைக்கணும், சாப்பாடு அங்கே கிடைக்கணும், டூ பாத்திரம் அங்கே கிடைக்கணும். அவ்வளோதான். முட்டை அதுக்கு தெரியவே கூடாது, முட்டை வேணும். கோழி கழுத்தை திரும்பிச்சுன்னா எனர்ஜி வேஸ்டா போடுதான், அந்த முட்டையினுடைய சத்து குறைஞ்சு போயிடும். அப்படி பாதுகாக்கிறான் அந்த முட்டையை. கோழி இடம் குறைஞ்சிடும், முட்டை குறைஞ்சிடும், வெயிட் குறைஞ்சிடும், கோழி சாப்பிடுவோம். கோழி இலை குறைஞ்சிடும், வெயிட் குறைஞ்சிடும், அதனால திரும்ப கூடாது, அதுக்கு எல்லாம் அப்படியே வச்சுது. அந்த மாதிரி குழந்தைய அப்படியே ஏன் இறங்கட்டுங்க, என்ன ஆயிட போறான், ஏன் இறங்கட்டும், மலையோட மோதி மிதித்து விடு இல்லையா. பையன் 4 தடவை மலை தென்னை ஏறி இறங்கட்டும், என்ன ஆயிடும், பையன் நல்லா இருப்பான், பையன் நல்லா இருப்பான், கவலைப்பட வேண்டாம். பையன் அப்படி கோழி வளர்க்குற மாதிரி பையனோ பொண்ணோ ரெண்டு, பையனாவது பரவாயில்ல கொஞ்சம் ஓடிக்கிடி வந்து ஃபுட்பால் கற்றுக்குவான். பெண்களுக்கு ஐயோ விளையாட்டுங்கிறது சுத்தமாக எத்தனை யாரு சானியா மிர்சா வந்தாலும் இந்த பெண்கள் விளையாட்டுங்கிறது தமிழ்நாட்டில் கெட் ஆகவே மாட்டேங்குது. அவங்க அவ்வளோதான், அதான் கொஞ்சம்னா அப்புறம் பாவாடை வாங்கினா, சட்டை வாங்கினா, இது வாங்கினா, இந்த எல்லாம் வாங்கி. எனக்கு 2 பொண்ணு, அதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். அவங்க கவனம் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா இந்த அலங்கார விஷயத்துலையும் அந்த அடுத்தது என்னமோ நம்ம செட்டில் ஆகணும். இவ்வளோ கூப்பிட்டு என்ன பிரதம மந்திரி ஆக போகணும்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க செட்டில் ஆகிடுவோம், அதையே கற்பனை அப்படியே நின்றுட்டு அதுக்கு மேலே அது ஒரு நல்ல உயிருங்க. பெண்கள் தானே உருவாக்குறவங்க, பெண்கள் உருவாக்குறவங்க. மாத்திரு சோடகம்னு ஒரு புஸ்தகம் 15 பக்கம், மாத்திரு பஞ்சகம், மாத்திரு பஞ்சகம் சாங்க ஆதிசங்கரி அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா 7 மாசத்துல என்ன வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கசப்பான மருந்து சாப்பிடுங்க, அந்த கருத்து அதுக்கு எவனாவது ஈடு கட்டினவன் இந்த உலகத்தில் இருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. 8வது மாசத்துல ஒரு கருத்து சொல்றாரு, 9வது மாசம் கடைசியில் சொல்றாரு, உயிர் எல்லைக்கே போயிட்டு திரும்பி வந்துட்டார். பிரசவ வேதனை தெரியுமா, யாருக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும், அவங்க சொன்னதுதான் தெரியும். இந்த மாதிரி சிஎஸ் சொன்னாங்க தான் தெரியும். பிரசவ வேதனை அதாவது அடுத்த ரூமுக்கு போனாங்கன்னா மரணம், திரும்பி வரமாட்டாங்க. சரியா, அந்த பிரசவ வேதனை அடுத்த ரூம் அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா அவ்வளோதான், அங்கேயே போயிடுவாங்க, அப்படியே போயிட வேண்டியதான், திரும்பி வர மாட்டாங்க. அங்கே போயிட்டு திரும்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம். இந்த விஷயத்துக்கு எவனாவது ஈடுகட்டணும் இருக்கானான்னு கேட்குறாரு. யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. ஆம்பளை சார், ஆம்பளை சொல்கிறேன், யாராவது ஈடுகட்டுமா, தாய்க்கு கடமை தீர்த்துட்டோமா. இப்போ எல்லாத்துக்கும் தான் கம்ப்யூட்டர் வந்துடுச்சு, இந்த வழியை அளக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. இந்த பெண்களுக்கு இந்த பிரசவ வேதனை வலி இருக்கு இல்லையா, அந்த வலின்னே சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக வலின்னு சொல்கிறேன். அதை 10% இந்த ஆம்பளை கொடுத்தா போது செத்து விடுவாங்க. சரியா, அதே நேரத்தில் அவனை போட்டு மொத்தமாக அவன் தாங்குவான். அவனை போட்டு மொத்தினா தாங்குவான். ஆனால் அவங்களுக்கு இந்த பிரசவ வேதனை உள் வேதனை இருக்கு பார்த்தீங்களா, உள் வேதனையில 10% அளவு ஒரு ஆம்பளைக்கு கொடுத்தீங்கன்னா பல்பு வெடிச்சிடும்.
மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால தான் பெண்களை நம்ம என்ன சொல்றோம், என்ன சொல்றோம், சக்தி. கரெக்டா? பெண்கள் சொன்னது சக்தி. ஏன்னா அந்த சக்தி இவங்ககிட்ட கிடைக்காது, இவங்ககிட்ட கிடையாது. அவங்க தான் அந்த பெண் இனத்தை தான் ஆமா ஜாலியா சாப்பிடலாம். அந்த பெண் இனத்தை தான் இன்னைக்கு நம்ம சீரழிக்கிட்டு இருக்கோம். இது ஏதோ பெண்களுக்காக பெண்களுக்காக சொல்றத நினைச்சுக்காதீங்க. ஆம்பளையும் இதுக்கு முக்கியம், ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். அந்த பெண் இனம் தான் மனுஷனை வளர்க்கும் போது அதை எப்படி கோழி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம பெண் இனத்தை. அதை கொஞ்சம் ஹார்டாக, கொஞ்சம் ஸ்டடியாக, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளர்க்க வேண்டாமா? அது மாத்திரம் என்ன, ஐயோ என்ன அது ஒரு சினிமாவில் மொத்தம் பழக்கி அடிப்பேன், அதுவும் அடிக்கும். ஒரு சினிமாவில் இந்த தெனாலியில் அடிப்பேன், நான் அடித்தா என்ன இல்லையா? என்ன ஆகிட போகுது? எல்லா வேலையும் செய்யலாம். பெண்கள் அப்படியே ஜுலுவாக அப்படியே சுருவாக இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா வேலையும் செய்யலாம். அவங்க கெப்பாசிட்டிக்கு செய்ய போகிறாங்க. நான் 8 கிலோ தூக்கினா அவங்க 4 கிலோ தூக்குவாங்க. கரெக்டாக 4 கிலோ தூக்குவாங்க, இவ்வளோதான். ஸோ அந்த 4 கிலோ தூக்கி தான் ஆகணும். ஸோ அவர்களை நாம் சமுதாய நோக்கோடு நம்ம வேலை செய்கிறவர்களாக அந்த பெண்ணினத்தையும் நாம் ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறது பொறுப்பு பெண்களுக்கும் உண்டு, அதே நேரத்தில் அதிகமாக ஆண்களுக்கும் உண்டு. ஏன்னா we including me, we are many times we are misusing the women force. அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் உபயோகப்படுத்தக்கூடாதோ, தப்பாக எப்படியெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமோ அந்த மாதிரியே நம்ம தப்பாக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறதுனால தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். ஒரு இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு திருமணத்துக்கு முன்னாடி உள்ள இளைஞர்களுக்கு, ஆண் பெண் 2 பேருக்கும் இது செய்திகளை போச்சுன்னா அந்த ஆரோக்கியம் மிகப்பெரிய ஆரோக்கியம், அந்த ஊர் மிகப்பெரிய ஆரோக்கியம். எந்த ஊரில் மரமும் மரத்துக்கும் கீழே மூலிகைகள், மரத்துக்கு கீழே தான் வரும் மூலிகை தனியாலாம் வளர்க்க முடியாது. அண்டர் தி சன் இட் வில் நாட் க்ரோ. ஏன்? எல்லாம் அநேகமான மூலிகைகளுக்கு அந்த 50லேருந்து 60 அந்த கேண்டில் லைட்னு சொல்லுவாங்கல்ல, சூரிய ஒளி, அந்த அளவு 100 அளவுலாம் தேவை இருக்காது. அந்த 50லேருந்து 60, 65க்குள்ள தான் தேவைப்படும். அந்த வெயில் தான் வேணும். அதனால முருங்கை மரத்துக்கு கீழே மூலிகை வளர்த்தீங்கன்னா சூப்பராக வளரும். அந்த புங்கம் அதுக்கு கீழே வளர்த்தீங்கன்னா நல்லா வளரும். மூலிகைகள் அவ்வளோ அருமையாக வளரும். ஸோ மரம், மூலிகைகள் இது ரெண்டும் நமக்கு அதுக்கு சொன்ன அப்புறம் அது கம்பெனி, அதாவது தொழில் நுட்பங்கள். நான் சின்ன சொல்லிட்டீங்களா, இந்த பேர் ஃபுட் டெக்னாலஜிஸ். பேர் ஃபுட்னா அப்படியே கையால் அப்படியே பண்ணுறது, சரியா? எங்கள் அம்மா அப்படியே நெருப்பு அப்படியே அள்ளி போடுவாங்க, ஒன்றுமே ஆகாது அப்படிம்பாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படியே நெருப்பு அள்ளி போடுவாங்க. இன்னைக்கு எங்கே போச்சு அந்த கை? இல்லையா? இதெல்லாம் சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம். ஸோ காலம்பரை சொன்ன மாதிரி ஒரு பெண் ஸ்ட்ராங்காக இருந்தால்னா ஒரு இனம் நல்லா வரும். அந்த பெண்ணுக்கு நம்ம கொஞ்சம் தவறாக பண்ணிட்டுருக்கோம். பெண்களுக்கு பிஸ்ஸா வாங்கி கொடுத்து நம்ம பிஸ்ஸா ஏன் தப்புன்னு சொல்கிறோம் தெரியுமா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் ஆஃப் தி பிஸ்ஸாஸ் ஆர் நான் வெஜிடேரியன். அது தெரியல, 90% நான் வெஜிடேரியன். இந்த ஆயில் இஸ் பிஸ்ஸா சாப்பிட தெரியும், அவ்வளோதான். இந்த அதனால அதில் சேர்க்குற அந்த டெக்னாலஜி, டபுள் பாயில், ட்ரிபிள் பாயில், இதெல்லாம் நம்ம ஊறு விளைவிக்கும், நம்ம உடம்புல ஊறு விளைவிக்கும். அது எத்தனை இனிப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் சாப்பிட வேண்டாம். சாதாரணமாக வீட்டில் இருந்த சுண்டல் பாருங்க, பியூட்டிஃபுல் சுண்டல், ஊற வச்ச தானியங்கள், இதெல்லாம் விதவிதமாக வரும். சாப்பிட்றதுக்கு முன்னே கிளம்புற சொல்லும் போது ஒரு விட்டு போச்சு, இப்போ ஞாபகம் வருது. கமர்கட்டு ஒன்றான்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி பண்ணுறது? அவ்வளோதான். தேங்காய் வரணும், அதுக்கப்புறம் வாசனை பொருட்கள் எது வரணும், சரிங்களா? இதை உங்கள் வீட்டில் இன்னைக்கு போய் பண்ணுங்க.
ஒரு சாப்பிடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியோ 10 நிமிஷம் முன்னாடியோ சின்ன சின்ன கோலி உருண்டை மாதிரி பண்ணுங்க. அதை வாயில போட்டுக்கிட்டு நல்லா சப்பி சாப்பிட்டுருங்க. சரிங்களா? அதை சாப்பிட்டதுனால என்ன ஆகும்? காலம்பா சொன்னேன் இல்லையா, முதல் 3 அம்மா பார்த்துப்பாங்க, இல்லை ஐயா பார்த்துப்பாங்க, 2வது 3 தோற்புக்கு நமக்கு வழி இல்லாத போச்சு. இனிப்புக்கு சேர்க்கறதே இல்லை. குடும்பத்தில் நம்ம இன்னைக்கு அது ஒரு நாளைக்கு தான் இனிப்பு சாப்பிடணும். உணவுடன் இனிப்பு சாப்பிடணும், அது சுவையாக சேர்க்கணும்.